வரலாறு தெரியாத சமூகம், வரலாறு இல்லாத சமூகம், விலாசம் இல்லாத ஒரு சமூகம், அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சமூகம், அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. என்னத்துக்கு வரலாறு? இன்றைக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது தலைப்பிரிக்குதா? எதை வச்சு சண்டை பிடிப்போம்? MMDA வச்சா, மசீதை வச்சா, இல்லாட்டி ஏதாவது வக்குஃப் சொத்தை வச்சா, எல்லா வக்குஃப் சொத்திலையும் சண்டை. முன்னோடிகள் வக்குஃப் செஞ்சுட்டு போனாங்க, பரோபகாரிகள் அல்லாஹ்வுடைய பாதையில மிகப்பெரிய சொத்துக்களை வக்குஃப் செஞ்சுட்டு போறாங்க. நாங்க இது எப்படி பங்கு போட்டுக் கொள்றோம்னு சண்டை பிடிக்கிறோம். யாரை பார்த்தாலும் கப்பல் தாண்ட ஆக்கள் மாதிரி ஒரே யோசி. வாழ்க்கையில சாதிச்சது எதுவும் இல்லை. காமராஜரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஒருவர், மிக முன்மாதிரியான ஒரு மனிதர். அவர் சொல்வார், பிறந்தவர் எல்லாம் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர் எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. பிறந்தவர்கள் எல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறாக மாறியவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இதை அப்துல் கலாம் சொல்லுவார். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக. நிறைய பேருடைய பிறப்பும் சம்பவம், இறப்பும் சம்பவம். பிறந்தது ஒருத்தருக்கும் தெரியாது, மௌத்தானது ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு போறாங்க. சித்தில எப்ப அன்று பேசியிருக்கிறார், அந்த காலத்துல இதே விஷயத்தை சொல்றார். இந்த சமூகம் மம்மா சமூகம். எந்த ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலும் அந்த சமூகம் தனது வரலாற்றை தனது முதுகிலே சுமந்து கொண்டுதான் முன்னோக்கி பயணிக்கின்றது, பயணிக்க வேண்டும். தனது வரலாறு என்ன என்பதை அறியாத ஒரு சமூகம் விலாசம் இல்லாத சமூகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எதிர்காலம் இருக்குமா என்பது கேள்விக்குறி. அதன் எதிர்காலம் சூனியமாக அமையும் என்று குறிப்பிட்டாலும் அது மிகையாக மாட்டாது. குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமூகம் கண்டிப்பாக கட்டாயமாக தன்னுடைய வரலாற்று பின்புலத்தை அறிந்திருப்பது என்பது இன்றியமையாத ஒரு அம்சம். கடந்த காலத்தை அறிய வேண்டும். கடந்த காலத்தின் ஒளியிலே நிகழ்காலத்தில் நின்று எதிர்காலத்தை திட்டமிடுகிற போதுதான் ஒரு சமூகம் வாழ்வாங்கு வாழ முடியும் என்று நான் குறிப்பிட்டால் நீங்கள் அனைவரும் என்னோடு உடன்படுவீர்கள் என்று. இந்த நாட்டிலே எமது வரலாறு, எமது பூர்வீகம், இந்த நாட்டுக்கான எமது தேசிய பங்களிப்பு எல்லா காலங்களிலும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் எமது வரலாறு பற்றி, எமது பூர்வீகம் பற்றி, இந்த நாட்டுக்கான எமது பங்களிப்புகள் தொடர்பாக மிகச் சரியான விளக்கங்களை உரிய விதத்தில் நாங்கள் வழங்கி எமது கடமையை நிறைவேற்றினோமா என்ற கேள்வியை இன்றும் கூட எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நமது உண்மையான வரலாற்றை காய்தல் உவத்தல் இல்லாமல், குறை மதிப்பீடு செய்யாமல், மிகை மதிப்பீடு செய்யாமல், மிகச் சரியாக இந்த நாட்டு மக்களுக்கு உரத்து சொல்லுகின்ற மிகப்பெரிய தார்மீக கடப்பாடு இந்த சமூகத்துடைய அறிஞர்களுக்கு, புத்திஜீவிகளுக்கு இருக்கிறது. அந்த காலத்திலே முஸ்லிம் சமூகம் அறிவுத்துறையில் கிட்டத்தட்ட சூனியமாக இருந்த காலம், எழுத்தறிவு மிக குறைவாக இருந்த காலம். அந்த காலத்திலே ஒருவர் வந்து இன்று பெரிய புத்திஜீவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பட்டப்பின் படிப்பை எல்லாம் நிறைவு செய்திருப்பவர்கள் வாழுகிற காலத்திலே கூட இப்படியான பங்களிப்புகள் யாரும் செய்வதாக தெரியவில்லை. இன்னும் விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த பங்களிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஏக காலத்தில் எல்லா விஷயங்களையும் செய்கிறார். பாட நூல்கள் எழுதுகிறார், டெக்ஸ்ட் புக்ஸ் எழுதுகிறார் தனியே நின்று. இந்த நாட்டுடைய நாவல் இலக்கியத்துடைய முன்னோடியாக அவர் கருதப்படுகிறார். அசபேயின் சரித்திரம் படைத்த ஒரு நாவல் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்துவதற்கு முன்னோடியாக அமைந்தவர்கள். பல பத்திரிகைகள் நடத்துகிறார், ஒரு பத்திரிகை அல்ல, பல பத்திரிகைகள். அது பற்றிய விளக்கத்தை அவர் சொல்வார் நான் நினைக்கிறேன். அரசியல் துறைக்கு பங்களிப்பு செய்கிறார், சமய சீர்திருத்தத்தில் ஈடுபடுகிறார். அவருடைய முஸ்லிம் நேசனை பார்த்தால் அந்த காலத்திலே இருந்த பிழையான சடங்குகள், சம்பிரதாயங்கள், பார்வைகள் அனைத்தையும் விமர்சித்து மிக மிக முற்போக்கான கருத்துக்களை அவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். இன்று கூட என்னால் உங்களால் சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பின் புலம், துணிச்சல், ஈடுபாடு, தியாகம், அர்ப்பணம் இருக்க வேண்டும். இன்றைய புத்திஜீவிகளிடம் இவற்றையெல்லாம் காண முடியாது என்பது கவலையான விஷயம். தான் உண்டு, தன் பாடுண்டு, தன் தொழில் உண்டு, வருமானம் உண்டு, உழைப்புண்டு என்று இருப்பவர்கள் தான் இன்று அதிகம். வெறும் ஜாப் ஓரியன்டட், மணி ஓரியன்டட், சர்டிபிகேட் ஓரியன்டாக இன்று எஜுகேஷன் மாறி. எஜுகேஷன் என்ற அந்த மிக புனிதமான கல்வியை, அறிவை பயங்கரமாக வர்த்தகமயப்படுத்தி விட்டார்கள். பயங்கரமாக. அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அல்ல, துரோகம் என்று வர்ணிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இதே போல மாப்பிள்ளை பாலிம் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அவருடைய சன்மார்க்க பணிகள், அந்த காலத்தில் அவர் முன்னெடுத்த சன்மார்க்க பணிகள் அற்புதமானவை. அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்ல, தமிழ்நாட்டில் பிறந்தவர், வளர்ந்தவர், வாழ்ந்தவர், உருவானவர். ஆனால் நமது நாட்டுடைய முஸ்லிம் சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக அவர் எவ்வளவு பெரிய மகத்தான பங்களிப்பை செய்தார் என்பது பற்றி இந்த நூல் அற்புதமாக விளக்கி, அவருடைய சன்மார்க்க பணிகளை இந்த நூல் விளக்குகிறது. இந்த நாட்டிலே அரபு கலாசாலைகளுடைய முன்னோடி மாப்பிள்ளை பாலிம் அவர்கள் தான் சுமார் இப்போது நான் நினைக்கிறேன் 1.5 நூற்றாண்டு காலமாகிறது. கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னர் தான் மதரசாக்கள் இந்த நாட்டிலே அறிமுகமாகின்றன. அதற்கு முன்னோடியாக அமைந்தவர் மாப்பிள்ளை பாலிம் அவர்கள். இந்த நாட்டிலே பல மஸ்ஜிதுகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தவர். சென்ற இடங்களெல்லாம் மஸ்ஜிதுகளை நிறுவ அவர் ஆவண செய்தார். மாத்திரமல்ல,
பல நூல்களை எழுதியிருக்கிறார். பல நூல்களை சட்டத்துறையில், இஸ்லாமிய சட்டத்துறையில், இஸ்லாமிய வரலாறு தொடர்பிலே, இஸ்லாமிய ஆன்மீகம் தொடர்பிலே பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதிலே விசேஷம் அவருடைய பல நூல்கள் அரபு தமிழில் எழுதப்பட்டவை. ஒரு காலத்திலே இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு மார்க்கம் படிப்பதற்கு மாப்பிள்ளை பாலிம் போன்றவருடைய நூல்கள் தான் கை கொடுத்தன. இன்று சில அறிஞர்கள் அவற்றை வைத்துக்கொண்டு பெரிய ஆய்வு செய்து விமர்சனங்களை முன்வைப்பார்கள். ஆனால் அன்று அவர்கள் எழுதிய ஃபத்ஹுத்தையானும் மகானியும் எவ்வளவு அற்புதமான ஆக்கங்கள், பெரிய பெரிய புத்தகங்கள். எப்படி அந்த காலத்தில் இவ்வளவு வேலைகளை அவர்கள் செய்தார்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. ILMA அசீஸ் அவர்கள், ILM அப்துல் அசீஸ் அவர்கள் மற்றும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய குறிப்பிடத்தக்க முன்னோடி. இவர் சித்திலபியுடைய வாரிசாக பார்க்கப்படுகிறார். இதனை மிக அழகாக அற்புதமாக நூலாசிரியர் இந்த புத்தகத்திலே விளக்கி இருக்கிறார். ஜாஹிரா கல்லூரியை, எமது கலங்கரை விளக்கமாக வர்ணிக்கப்படுகின்ற ஜாஹிரா கல்லூரியை உருவாக்குவதில், அதனை வளர்ப்பதில், அதனை கட்டியெழுப்புவதில் அன்றிருந்த சகோதரர்களோடு, அன்றிருந்த நமது முன்னோடிகளோடு தோளோடு தோள் நின்று உழைத்த ஒரு பெருந்தகைத்தான் அப்துல் அசீஸ் அவர்கள். முஸ்லிம் கல்வி மாநாடு என்ற பெயரிலே வருடா வருடம் முஸ்லிம்களுடைய கல்வி பிரச்சனைகள் பற்றி பேசுகின்ற மாநாடு நடைபெற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த பெருந்தகை. இன்று கூட எல்லாம் இன்று நாலேஜ் பேஸ்ட் ஈரா, நாலேஜ் ஒர்க்கர்ஸ், நாலேஜ் எக்கனாமி, நாலேஜ் 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 என்று சொல்கிறார்கள். எல்லாம் பெரிய அறிவாளிகள் வாழ்ற காலம். ஆனால் அன்று இந்த மனிதர்கள் அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் கல்வி பற்றி எந்த விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் வருடா வருடம் கல்வி மாநாடு நடைபெற்று அதற்கூடாக கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அதன் விளைவுதான் இந்த அளவுக்காவது முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் இன்று முன்னேற்றம் கண்டிருக்கிறது. எனவே அவர்கள் அவர்களுடைய வரலாற்று பங்களிப்பை செய்து விட்டார்கள். ஆனால் இன்றைய புத்திஜீவிகள், இன்றைய சோ கோல்ட் இன்டெலெக்சுவல்ஸ், இன்றைய சோ கோல்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சாப்பாடுண்டா பெரும் கூட்டம் வந்து சேரும். 2 மணிக்கு சாப்பாடுண்டாலும் கூட்டம். சஹர் பார்ட்டி, இஃப்தார் பார்ட்டி, டின்னர் பார்ட்டி, லஞ்ச் பார்ட்டினா கூட்டம் வந்து மண்டபம் கொள்ள கூட்டம் வரும். இதை பற்றி சித்திலப்ப அன்று பேசியிருக்கிறார். அந்த காலத்தில் இதே விஷயத்தை சொல்றார். இந்த சமூகம் மம்மா சமூகம் அன்று பேசியிருக்கிறார் கவலையோட. இன்றும் அந்த தனித்துவத்தை பேணி பாதுகாத்து அடையாளத்தை இழக்காமல் நாம் இருக்கிறோம் என்பதை பெருமைப்படுபவர்கள். அந்த காலத்தில் பத்திரிகை வெளியிட்டார். அஸ்ஸவாஃப் என்ற பெயரில் ஒரு பத்திரிகை, முஸ்லிம் பாதுகாவன் என்ற பெயரில் ஒரு பத்திரிகை, முஸ்லிம் என்ற பெயரில் பத்திரிகை. இன்றைக்கு ஒரு பத்திரிகை கூட இல்லாத காலத்தில், அந்த காலத்தில் எழுத்தறிவு இல்லாத சமூகத்துக்கு மத்தியில் பேப்பரை கொண்டு வந்ததுன்றா எவ்வளவு பெரிய ஒரு பணி, எவ்வளவு பெரிய தியாகம். எதையாவது அவர்கள் லௌகிக லாபம் என்று எதிர்பார்த்து செய்திருப்பார்களா? செய்திருக்க முடியாது. இன்றைக்கே எழுதுகிற புத்தகத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை என்ற கேள்வி எழுப்பினா இல்லை. வரலாறு தெரியாத சமூகம், வரலாறு இல்லாத சமூகம், விலாசம் இல்லாத ஒரு சமூகம், அது பற்றி எந்த பிரஜையும் இல்லாத ஒரு சமூகம், அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. என்னத்துக்கு வரலாறு? இன்றைக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது தலைப்பிரிக்குதா? ஏதோ வச்சு சண்டை பிடிப்போம். MMDA வச்சா, மசீதை வச்சா, இல்லாட்டி ஏதாவது வக்குஃப் சொத்தை வச்சா, எல்லா வக்குஃப் சொத்துலையும் சண்டை. முன்னோடிகள் வக்குஃப் செஞ்சுட்டு போனாங்க. பரோபகாரிகள் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில மிகப்பெரிய சொத்துக்களை வக்குஃப் செஞ்சுட்டு போறாங்க. நாங்க இது எப்படி பங்கு போட்டுக் கொள்றேன்னு சண்டை பிடிக்கிறோம். யாரை பார்த்தாலும் கப்பல் தாண்ட ஆக்கள் மாதிரி ஒரே யோசனை. வாழ்க்கையில் சாதிச்சது எதுவும் இல்லை. காமராஜரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த ஒருவர், மிக முன்மாதிரியான ஒரு மனிதர். அவர் சொல்வார், பிறந்தவர் எல்லாம் வரலாறாவதில்லை, வரலாறு ஆனவர் எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. பிறந்தவர்கள் எல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறாக மாறியவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இதை அப்துல் கலாம் சொல்லுவார். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக. நிறைய பேருடைய பிறப்பும் சம்பவம், இறப்பும் சம்பவம். பிறந்ததும் ஒருத்தருக்கும் தெரியாது, மௌத்தானதும் ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு போறாங்க. என்ன வாழ்க்கை? தான் தான் தான், யா நப்சி யா நப்சி. அப்புறம் என் குடும்பம், என் புள்ள குட்டி, ஓ அல்ஹம்துலில்லாஹ் துஆ செஞ்சுக்கோ, 3 கொடுத்தாச்சு, நொண்டிரிக்கி கொடுத்துடணும், மற்றதுக்கு ஊடு கட்டி கொடுக்கணும், இதுக்கு பேரப்புள்ள பிறந்திக்குது. நல்ல அதெல்லாம் தேவைதான். இதுவா மனித வாழ்க்கை? இந்த மனித பிறவி எடுத்தது அதுக்காக வாடாங்க. அடுத்து இந்த மனித சமுதாயத்துக்கு, தான் சார்ந்த சமுதாயத்துக்கு, தண்ட கொள்கைக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சு போட்டு போகணும். அதை நினைச்சுதான் வாழ்க்கையோட கடைசி காலத்துல நாங்கள் சந்தோஷப்படணும்.